ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃப்க்கான டிப்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுரேஷ் அகாடமியோடைய மேக்ஸ் புக் வாங்கியிருந்தா இல்லையா, அதோடைய ரிவ்யூவும் சேர்த்து பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் கிச்சன் தான். கிச்சனில் நான் எப்படி பண்ணுவேன்னா, பாத்திரம் விளக்குற வேலைலாம் இருந்துச்சுன்னா அது காலையில் ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா நைட்டு ஒரு தடவை அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நடுவில் எப்பயுமே விளக்க மாட்டேன். காலையில் ஒரு 10 o'clock வரைக்கும் டைம் வச்சுக்கிட்டோன்னா, இப்போ நம்ம 11 o'clock எடுத்துக்கிட்டாலும் 11 o'clock வரைக்கும் உங்களால் என்ன வேலை முடியுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 11 to 5 படிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள். குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு படிக்கிறது அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு நடுவில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எதுவுமே வச்சுக்காதீங்க. சும்மா சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி துணி காய வைக்கிறது அந்த மாதிரியான ஒர்க் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் திரும்ப அந்த டைமில் போய்ட்டு ஜாமான் விளக்குறது, வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க் எதுவுமே பண்ணாதீங்க. நான் காலையில் ஒரு தடவை பாத்திரம் விளக்குவேன். அதை விட்டால் ஈவினிங் விளக்குவேன். ஈவினிங் விளக்கிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீனாக விளக்கி முடிச்சுட்டு கிச்சனையே அப்படியே பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நைட் ஸ்டடி பண்ணும்போது காலையில் எழுந்து பார்க்கும்போது கிச்சன் நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு சமைக்கவே மூடு வராது. ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாக. அதனால் நம்ம கிச்சனை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ஸ்டடி படிக்க ஆரம்பித்தோம்னா காலையில் சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நைட்டு சாப்பிட்டது மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா கூட கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சுன்னா காலையில் பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகாது. அதிகமாக கிச்சனே க்ளீனாக இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். புக் எல்லாமே முடிச்சுட்டு 10:30க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 10th புக்கில் இருக்கிற ஐஎன்எம் தான் அன்றைக்கி படித்தேன். அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டுருப்பா. அவள் எழுந்ததுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க ஊற்றிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது திங்ஸ் கொடுத்துட்டு விளையாட வச்சுட்டு இருந்தால் அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாள். நான் பாட்டுக்கு படிச்சுட்ருப்பேன். இன்னும் சாப்பிட தெரியாது. சும்மா போட்டு கொடுத்தா சும்மா 2 சாப்பிட்டுட்டு ஃபுல்லாகவே இறச்சி விட்டுட்டு போயிடுவாள். அவள் பாட்டுக்கு ஒரு உலகத்தில் தனியாக இருக்கிற மாதிரி தனியாக விளையாண்டுக்கிட்டே தனியாகவே எல்லாமே பண்ணிகிட்ருப்பாள். அவளை என்கேஜாக என்னால் வச்சுக்க முடியன்றதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் எனக்கு வேறு வழி இல்லை. சர்வேஷ் இருந்தாலும் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாள். பட் என்னால் 2 பேரையும் பார்த்துக்க முடியாததுனால சர்வேஷையும் ஊருக்கு அனுப்பிட்டேன். 10th ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதுக்கு எல்லாமே எனக்கு நோட்ஸ் இருக்குது. ஏற்கனவே 6th to 10th புக்கு நான் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதிலேருந்து நான் ஏற்கனவே படித்து முடிச்சுட்டேன். ஸோ அதனால தான் நான் டாஃப் அகாடமியோட ஒன்லைனர் படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறமா மின்னல் வேக கணிதம் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது நான் 2022 பிரிண்ட் எடுத்தேன். இப்போ என்கிட்ட அந்த சாஃப்ட் காப்பி இல்லை. அந்த சேனலில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அகாடமியுடைய மேக்ஸ் புக் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மேக்ஸ் புக்கில் நான் அன்றைக்கி பார்த்த டாபிக் மென்சுரேஷன் தான். மென்சுரேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ செவ்வகம், சதுரம், சாய் சதுரம் அது எல்லாத்துக்குமே ஃபார்முலா கொடுத்துட்டு அதோடைய எக்ஸாம்பிள், அதாவது ஃபார்முலாவுடைய டெரிவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாமே சமச்சீர் புக்கில் என்னென்ன இருக்கோ அந்த சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு சம் கொடுக்கல. எக்ஸைஸ் சம்மும் அதுக்கு கீழே இருக்கிற கொள்குறி வினாக்கள்னு இருக்கும் இல்லையா, அதுவும் கொடுத்துட்டு கொஷின்ஸ் மட்டும் தனியாக கொடுத்துட்டு அதோடைய சொல்யூஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனுடைய கொஞ்சம் டீட்டெயில்டு ஆன்சராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஷினை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் என்னன்னு பின்னாடி திருப்பி பார்த்துக்கலாம். அப்புறம் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஏன்னா நமக்கு சில கொஷின்ஸ் எல்லாம் தமிழில் மட்டும் பார்த்தா புரியாது. இங்கிலீஷ்லேயும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சில டாபிக் நான் சில டாபிக் பார்க்கும்போது இந்த ஏபிஜிபி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஸ்கொயர் ரூட் இது எல்லாத்துக்குமே நிறைய டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் கொடுத்துருக்காங்க தான். ஆனால் இந்த டாப்பிக்கில் மென்சுரேஷனில் கொடுக்கல. பட் நிறைய டாப்பிக்கில் எக்ஸாம்பிளோடு தான் கொடுத்துருக்கு. அப்புறம் புக்கில் நமக்கு பாக்ஸோடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நிறையா இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக் ஸோ நீங்கள் சமச்சீர் புக் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, இது வரைக்கும் மேக்ஸுக்கான புக்கே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த புக் வாங்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு.
பேர் நம்ம யூடியூப்பே பார்த்து படிச்சுட்டு இருப்போம் இல்லையா, மேக்ஸ் அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் கூட இந்த கொஷின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்து டைம்ஸ் நமக்கு புரியாமல் இருக்கும் இல்லையா, இப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துகிட்டுனா யூடியூப்பில் எடுத்து அது எப்படி போடணும்னு பார்த்துக்கிட்டு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸசைஸ் நம்ம எடுத்து வச்சு நம்ம போட்டுட்டு ஆன்சர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புக் வந்து. ஸோ ஈவினிங் 5 வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வீட்டில் வந்து திரும்பவும் ஈவினிங் ஒரு தடவை வீடை வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு அதுக்கப்புறம் துணி காய வைக்கிறது அந்த ஒர்க் எல்லாமே பார்த்துக்கிட்டேன். செவ்வாய்க்கிழமைன்றதுனால விளக்கு எல்லாமே ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 hour படித்தேன். 1 ஹவருக்கு அப்புறம் சரப்பா வந்துடுவாங்க 7:30க்கு. 7:30க்கு அப்புறம் படிக்க மாட்டேன். அதோட நைட் ஸ்டடி தான். நைட் ஸ்டடி வந்து என்னால் நேற்று பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் படிக்கணும். ஸோ என்னுடைய ஸ்டடீஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.